நண்பர்களே, எனக்கு அதிகமா வர கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தவள பொம்மைய பயன்படுத்தினா ரிசல்ட் நல்லா இருக்கும்னு கேட்குறீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்னைக்கு நம்ம பயன்படுத்த போற தவள பொம்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் வாரியரோட ஸ்கூபி அப்படிங்கிற ஃப்ராக். இது ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ராடு பார்த்தீங்கன்னா, லுக்கானாவோட பிளாக் மாம்பா. யூஸ் பண்ணக்கூடிய ரீல் லுக்கானாவோட கோல்டன் ஈகிள். ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பேர். அது மட்டும் கிடையாது. இப்போ எப்படி மீன் பிடிக்கிறதுங்கிறது தெளிவா சொல்லி தர வாங்க. ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல மீன் இருக்குங்கிறத கரெக்ட்டா கண்டுபிடிச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ராட் ரீல செட் பண்ணி தூரமா தூக்கி அந்த இடத்துல கரெக்ட்டா வீசுங்க. வீசி பொறுமையா ரெட்ரீவ் பண்ணீங்க அப்படின்னா மீன் டப்புன்னு அடிக்கும். மீன் அடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா பதட்டப்படாமல் டக்குன்னு ஊக்கப் பண்ணி நல்ல ஊக்க ஏற்றிருங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக ரெட்ரீவ் பண்ணுங்க. அந்த ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாமல் அதே வேகத்தில் இழுத்துட்டு வந்தீங்கன்னா போதும், மீன் கிடைச்சிரும். இப்போ நம்ம பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா அவுரி மீன் மக்களை. இந்த மீனை பிடிக்கிறது ரொம்பவே சுலபமான விஷயம். இந்த மீனை எப்படி பிடிக்கணும்னு உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்க ஆசைப்பட்ட அம்புக்குறி காட்டுற இடத்த கிளிக் பண்ணி பாருங்க. ஃபுல் வீடியோ இருக்கு. இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா விரால் மீன். நம்மளோட தவளையை எவ்வளோ வேகமாக கடிக்குதுன்னு பாருங்க இந்த விரால் மீன். விரால் மீன் பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறது சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் மீன் பிடிக்க ஆசைப்பட்டா எப்படி மீன் பிடிக்கணும்னு தெரிஞ்சுக்க நம்மளோட வீடியோவை பாருங்க. அம்புக்குறி காட்டுற இடத்துல ஃபுல் வீடியோ லிங்க் இருக்கு. மறக்காம பார்த்துட்டு கமெண்ட்